மாநில அளவிலான முதல்வர் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டி கல்லூரி மாணவர்களுக்கான ஆடவர் மகளிர் இரு பிரிவுகளிலும் கோப்பையை கைப்பற்றிய சென்னை அணி. ஆடவர் மகளிர் இரு பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களையும் ஒரே மாவட்ட அணிகள் பெற்று ஆச்சரியம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாநில அளவிலான முதல்வர் கோப்பை 2025 விளையாட்டுப் போட்டிகள் கூடைப்பந்து மற்றும் கோகோ ஆகிய இரு விளையாட்டுப் போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது. கோவை வ.உ.சி. விளையாட்டு மைதானம் எதிரே உள்ள மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் துவங்கியது. 6ஆம் தேதி பள்ளி மாணவர்கள் இடையிலான போட்டி நிறைவடைந்ததை அடுத்து 7ஆம் தேதி கல்லூரி மாணவர்கள் இடையிலான போட்டி துவங்கியது. 38 மாவட்டங்களில் இருந்து தலா ஒரு மாணவர் மற்றும் மாணவியர் அணி என 76 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். முதற்கட்டமாக ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் நாக் அவுட் முறையில் போட்டியிட்ட 38 மாவட்டங்களில் இருந்து 4 மாவட்டங்களை சேர்ந்த அணிகள் லீக் போட்டிக்கு தேர்வாகியது. ஆடவர் பிரிவில் சென்னை திண்டுக்கல் இடையும் மற்றும் கோயமுத்தூர் செங்கல்பட்டு இடையும் லீக் சுற்று நடைபெற்றது. மகளிர் பிரிவில் செங்கல்பட்டு, கோயமுத்தூர் மற்றும் சென்னை சேலம் ஆகிய 4 அணிகள் லீக் சுற்றில் மோதியது. அதிக புள்ளிகள் பெற்ற சென்னை அணி தங்கப் பதக்கமும், வெள்ளிப் பதக்கத்தை செங்கல்பட்டு அணியும், கோயமுத்தூர் அணி வெண்கலப் பதக்கமும் வென்றன. கல்லூரி மாணவர்கள் இடையிலான இந்த போட்டியின் ஆடவர், மகளிர் என இரு பிரிவுகளிலும் ஒரே மாதிரியாக சென்னை முதல் இடத்தையும், செங்கல்பட்டு 2ஆம் இடத்தையும், கோயமுத்தூர் 3ஆம் இடத்தையும் வென்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோயமுத்தூர் கூடுதல் ஆட்சியர் திரு. சங்கேத் பல்வந்தா பாக்கே அவர்கள், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் கமலக்கண்ணன் அவர்கள் ஆகியோர் பரிசுகளை வழங்கி மாணவர்களை வெகுவாக பாராட்டினர். நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் திருமதி புவனேஸ்வரி அவர்கள், மண்டல விளையாட்டு மேலாளர் திரு. அருணா ஆகியோர் உடனிருந்தனர். வெற்றி பெற்ற முதல் அணிகளுக்கு 9 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக ரூபாய் 6 லட்சமும், 3ஆம் பரிசாக 3 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் பங்கேற்ற கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான போக்குவரத்து, உணவு, தங்கும் வசதி என அனைத்து வசதிகளும் விளையாட்டுத்துறை சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆர்வம் குறையாமல் உத்வேகத்துடன் விளையாட முடிந்ததாக போட்டியில் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.